என்னதான் வகை வகையான பழச்செடிகளை வாங்கி நம்ம தோட்டத்தில் நட்டி வச்சு வளர்த்தாலும் அந்த செடிகள் பெருசாகி காய்களோ கனிகளோ தரும்போது அதை பறித்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈர்ப்பு வராதுங்க. ஆசைக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நமக்கு போக மீதி இருந்தால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், பக்கத்து வீட்டுக்காரங்க அது போல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவோங்க. இதுவே நம்ம தோட்டத்தில் இல்லாத ஒரு பழமரம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டேயோ ரிலேஷன் வீட்டிலேயோ இருக்கும்போது அதில் நிறைய பழங்கள் இருக்கும்போது அது எப்படியாவது பறித்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசை வருங்க. அதே போல் தான் இந்த முறை என்னோடய ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்து தோட்டத்தில் ஒரு முந்திரி மரம் இருந்ததுங்க. அதில் நிறைய பழங்கள் இருந்துச்சுங்க. பார்த்த உடனே ஒரே அட்ராக்ஷனுங்க. இது எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு, உடனே அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி கொஞ்சம் பழங்கள மட்டும் நான் பறிச்சு எடுத்துட்டேங்க. அப்படியே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நாக்கு வந்து மக்கிற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, "உப்பு தொட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்குன்னு" சொன்னாங்க. அப்புறம் உப்பு தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. என்னோடய வாழ்க்கையில இதுதாங்க நான் முதல் முறையா முந்திரி பழம் சாப்பிட்றது. அதனாலேயே என்னவோ அது மேலே அவ்வளோ ஒரு ஆசை வந்துருச்சுங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நிறைய முந்திரி கொட்டைகள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடந்திருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நீங்களும் என்ன போல இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க.